சொல்லித்தரேன். நான் என் வாழ்க்கை நடத்துறேன், என் கூட ஆவியா இருக்கிற காரணம் சொல்லித்தரேன். உங்க மனசுல என்ன படுதோ ஓப்பனா சொல்லிருங்க. அவங்க கோவிச்சா பரவாயில்ல, கொஞ்ச நேரம் கோச்சுக்குவாங்க, இல்லை பல வருஷம் கோச்சுக்குவாங்க. ஆனா நீயே அப்படி சொல்லாம உள்ளே வைக்கிறங்கனால அது என்ன ஆகுதுன்னா விஷமாக ஆரம்பிக்குது, விதையாகுது, கனி கொடுத்து மரமாய் கனி கொடுக்க ஆரம்பிச்சிருது. நீ தண்டிக்கப்பட்டுற, அவன் தப்பிச்சிட்றான். நான் பேசுவது உங்களுக்கு அறியுதா, புரியுதா? அப்போ பரிசுத்த ஆவியானவர் நம்மிடத்துல இருக்கிறார்னா அவருடைய கிரியை நமக்குள்ள இருக்கணுமா, இருக்கக்கூடாதா? இப்போ ஒரு அசுத்தாவி இருக்குது, அது ஆடும், பார்த்துருக்கீங்களா? துரத்தும் போது ஆடுது. அப்புறம் நான் இத்தனை தீங்கெல்லாம் செஞ்சேன்னு சொல்லுது. இப்போ பரிசுத்தவர் நமக்குள்ள இருக்கிறாரு, அவர் நமக்குள்ள கிரி செய்வாரா இல்லையா? பரிசுத்தவர் கிரி செய்வார், செய்ய மாட்டாரா? இப்ப பரிசுத்தாவை பெற்றுக்கொண்ட நாம பரிசுத்தாவி பரிசுத்த ஆவிங்கிறத ஒரு பலன், அவர் நமக்கு ஒரு பலன். அப்படின்னா எதுக்கு பலன்? நீ எங்கே தோத்து போயிடக்கூடாது கொடுக்கப்பட்டதுதான் பரிசுத்தாவி. நீ எந்த நிமிஷமும் எந்த வேலையும் எந்த காரியத்திலும் எந்த நிலையிலும் நீ தோத்து போக கூடாது தேவன் விரும்புகிறாரு. நீ தோத்து போறது தேவன் விரும்பவே இல்லை. நீ தோத்து போக முடியாது. நீ எப்ப தோத்து போற? மனசார வாயை திறந்து ஒப்புக்கிற பாரு, அது மட்டும் நீ தோக்க கிடையாது. அதனால நீங்க நினைச்சக்கூடாது உங்க தோல்விய சாகர மட்டும் ஒத்துக்காதீங்க. நான் விழுந்துட்டேன், தொழில் முடிஞ்சது இல்ல, மறுபடியும் எந்திரிப்பேன், நிப்பேன். நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன் இல்ல, மறுபடியும் திரும்பி எழும்பேன். என்னால முடியல இல்ல, என்னால முடியும் மறுபடியும். இதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் வந்தார். அதுதான் பலன். பரிசுத்தாவின் பலனை குறித்து நீங்க அதிகமா அவரோட கேட்டீங்கன்னா உதவி செய்றாரு. ஏன்னா நம்முடைய பலவீனங்களிலே வேண்டிக்குள் இன்னதென்று அறியாது இருக்கு அப்படின்னாலே ஜெபிக்கிறது கூட தெரியாட்டு கற்றுக் கொடுக்கிறாரு. இப்ப பரிசுத்தாவின் ஜெபிக்க மட்டும் அல்ல, நமக்கு ஒரு பேர் உண்டு, அவருக்கு பேர் உண்டு, தேற்றவாளன். எந்திரி மேல எந்திரி, தேற்றவர், உன்னால முடியும், உன்னால முடியும், உன்னால முடியும், எந்திரி எந்திரி, நட, சோர்ந்து போகாத, விழுந்து போகாத, ஜெபி, எந்திரி அப்படின்னு லிப்ட் பண்றவர், நம்மளை தூக்கி விடுகிறவர். நம்மை பரிசுத்த ஆவியானவர்ல காலவில் உங்களை லிப்ட் பண்ற காரணம் தெரியுமா? இயேசு கிறிஸ்து பூமியில வாழ்ந்து சொன்னாரு, நான் எங்கே இருப்பனோ நீங்களும் அவரோட உன்னதங்களை வாசம் பண்ண, நீங்க உன்னதங்களை வாசமா இருக்கணும். தேவன் விரும்புறாரு, பரிசுத்த ஆவியானவர் விரும்புறாரு. நீங்க மேற்மக்களா இருக்கணும், நீங்க ஜெயிச்சவங்களா இருக்கணும். நீங்க தோத்து போறத தேவன் விரும்புவதே இல்லை. தொழிலா இருக்கலாம், வேலையா இருக்கலாம், படிப்பா இருக்கலாம், உங்க எதிர்காலத்துல எந்த ஒரு காரியத்தை குறித்து நீங்க தோத்து போறீங்கன்னு இல்ல, பரிசுத்தமான காரியத்துல நீங்க தோத்து போக விடவே மாட்டார்.